அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்ட கலைஞர்கள் சங்கம நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றும் எங்களோடு 8வது பதிவோடு இணைந்திருக்கின்றார் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள். லண்டனிலிருந்து உண்மையிலே மிக ஆளுமையாக அவருடைய விடயங்களை நாங்கள் கதைத்துக் கொண்டு வருகின்றோம். ஒரு பதிவாக அவருடைய ஆளுமைகளை கொண்டு வருகின்ற நோக்கோடுதான் இந்த கலைஞர்கள் சங்கமத்தின் தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்து வருகின்றோம். இவருடன் இருக்கின்ற பல வகையான கலைத்துறை, எழுத்து, அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறை என்று சொல்லி பல விடயங்கள், திரைப்படத்துறை என்று சொல்லி அவை அனைத்தையும் கொண்டு வரும் நோக்கோடு இந்த பதிவு 8வது பதிவோடு இணைந்திருக்கணும். வணக்கம் அம்மா, மீண்டும் ஒரு முறை இணைந்து. வணக்கம் ஐயா, என்னை அழைத்ததுக்கு மிகவும் நன்றி. சில வரலாறுகளை நாங்கள் எங்கள் மக்களுக்கு சொல்ல வேணும். அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்றது மிகவும் முக்கியம் என்று நினைக்கிறேன். நல்லதம்மா. நம்முடைய எழுத்துத்துறை நாங்கள் யாழிலிருந்து கொழும்பிற்கு வந்து லண்டனிலிருந்து இந்தியாவுக்கு சென்றது வரைக்கும் நாங்கள் சென்றிருக்கிறோம். இப்பொழுது உண்மையிலேயே இன்னும் நீங்கள் அங்கு சென்று இந்த நேரங்களிலே பலரை சந்திக்கக்கூடிய தேசிய அமைப்பாளர்கள் அல்லது தாயக போர் நிலையில் அங்கே இந்தியாவில் இருந்தவர்களை கூட சந்திக்க நேர்ந்திருக்கும். அந்த விடயங்களை தொட்டு செல்வோம் இன்றைய இந்த பதிவிலே. மிக முக்கியமான விடயம். நான் 87ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு போனது 3 விடயங்கள் பற்றி என்று சொல்லியிருந்தேன். முதலாவது, அகதிகள் பற்றிய தகவல்களை நான் எடுக்க வேண்டும். இன்டர்நேஷனல் யுனைடெட் நேஷன் தமிழ் அகதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற வேலையில் உண்டாயிருந்தது. அத்தோட அங்க அகதி முகாம்களை பார்க்க வேண்டிய இதுவும் இருந்தது. அப்ப இதெல்லாம் செய்து கொண்டு வந்த நான் என்னால முடிந்த அளவுக்கு அகதி முகாம்களை போய் அன்றைக்கு நான் சொன்னான்னு துக்கமான விதத்துல இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல இயக்கத்துல இருந்த பலரையும் சந்திக்க வேண்டி வந்தது. இயக்கத்துல நான் போய் சந்திக்க இல்லை, என்ன சந்திக்க வந்தது, லண்டன்ல இருந்து 5 ஆர்கனைசேஷனுக்கு தலைவியாக தமிழ் அகதிகள் ஸ்தாபனத்துக்கு வேலை செய்கிறபடியா அவர்களுக்கு பொறுப்பு இருந்தது எனக்கு பாதுகாப்பு தருவதற்கு. ஆனால் அந்த நேரம் விடுதலை புலிகள் மற்றங்களை முரண்பாடு வந்ததால் மற்றவர்கள் முன்னுக்கு வர இல்லை. அவர்களோடு எனக்கு தெரியாது. அதிகாலையில் 3 மணிக்கு டெல்லியில இருந்து ஃப்ளைட் வந்து இறங்கினது சென்னையில. அப்ப என்ன வந்து கூட்டிக் கொண்டு போனது புலியில இருந்த முக்கியமான சென்னையில இருந்தவங்க. முன்னுக்கு ஒரு கார் நடுவுல நான், பின்னுக்கு ஒரு கார் அப்படி கூட்டி கொண்டு போலீஸ்காரன் ஸ்டாப் பண்ணான். என்ன இது பவனி வர்றீங்களா, முக்கியமான ஸ்டாரா, அரசியல்வாதியா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்ல அகதிகளுக்காக லண்டன்ல வேலை செய்யறங்கடா அக்கா வந்திருக்கிறாங்க, நாங்க கூட்டி கொண்டு போறோம். சரிப்பா சரிப்பான்னு போலீஸ்காரங்கள் எல்லாம் இவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறாங்க. தமிழ் போராளிகள் எனக்கு விளங்கிச்சுதான் 3 மணிக்கே விளங்கிடுது. அங்க போனால் நான் நின்றது பொட்டம்மான்ற தாயின் வீட்டை. என்னோட பொட்டம்மான்ற சிஸ்டர் என்னுடைய கணவரின் கொண்டு விட்ட தம்பியை செய்தவர். அவ தான் சொன்னா, அக்கா அம்மாவோடவன் இல்லைங்க உண்டு. அப்போ அம்மா என்றால் பொட்டம்மான்ற அம்மா. நான் சொன்னேன், எனக்கு அரசியலுக்குள்ளெல்லாம் ஈடுபட விருப்பம் இல்லை அக்கா. அரசியலுக்குள்ளானே இப்போ ஈடுபட்ட 5 ஆர்கனைசேஷனுக்கு தலைவியா இருந்த தமிழர்களுக்கு வேலை செய்யறீங்க லண்டன்ல. அங்க போனோடனே வேற வழி இல்லாம நீங்க மீட் பண்ணத்தான் போறீங்களா, வந்து கரைக்கத்தான் போயிடும். அதனால நான் அம்மாவோட நின்று நான் சென்னையில. அதனால நான் ஒரு நாளும் பட்டமான மீட் பண்ணல. என்னோட நான் காலையில போய் பல விஷயங்கள் இருந்தபடியால் நான் பட்டமான மீட் பண்ணல. ஆனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஆபீஸுக்கு போனேன். அங்க போனால் பாலசிங்கன் லண்டன்ல எனக்கு தெரியும். 78ஆம் ஆண்டுல இருந்து அவர் எனக்கு தெரியும். 77ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பிறகு என்னை கூப்பிட்டவர். என்ற நான் 2 நாவல்கள் இலங்கை மக்களை பற்றி லண்டன் முரசொலிகள் எழுதியாச்சு. இந்த தொடர்புகள் எல்லாம் அரசியலா வரையில் அந்த காலத்துல இலக்கியத்துக்குள்ளாலாம் வருது என்று நான் சொல்றேன். அவரை கூப்பிட்டது, உலகமெல்லாம் வியாபாரிகள் எழுதியிருக்கிறீங்க, நீங்க அரசியல்வாதிகள் எல்லாம் வியாபாரிகள் என்று வார்த்தை எழுதியிருக்கிறீங்க, உலகமெல்லாம் வியாபாரி என்ற நாவல் லண்டன் முரசுல வந்தது. அதன் பிறகு 72ஆம் ஆண்டு ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து மாணவர்களை பற்றி தேம்ஸ் நதி கரை என்ற பேர்ல, அது வேறு பேர்ல வந்தது, தேம்ஸ் நதி கரை நாவல் அதுவும் வந்தது. அவர் கூப்பிட்டு என்ன கதைக்கு கூப்பிட்டாரு. நாங்க போனோம். அங்க போனால் அவர் இப்படி கதையில இருக்கிறாரு. கீழே சீடர்கள் மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க, எல்லாவுக்கும் சேர்ந்த மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்பதான் இவர் கேட்டார், பாலசுப்ரமணியம் இந்த போராட்டத்துல கணக்க விஷயங்கள் சிந்திக்கப்படாமல் ஆரம்பிக்கப்படுதுன்னு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தவர். பின் அவர் கேட்டார், நீங்கள் ஈழம் எடுக்கிறன்று அனௌன்ஸ் பண்ணியாச்சு வட்டுக்கோட்டை மகாநாட்டுல, நாங்கள் சிறுபான்மை, அவங்க பெரும்பான்மை, அப்ப என்னென்று
முன்னெடுக்க போறீங்கள் என்றால் அவர் சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இந்தியா உதவி செய்யும் என்று. ஏன் இந்தியா உதவி செய்யும் என்று கேட்க அவர் பாலசிங்கன் சொன்னார், இந்தியா பங்களாதேஷுக்கு உதவி செய்தது. அப்படின்னா பாலசிங்கன் சொன்னார், இன்னும் ஒரு நாடு எங்களோட பிரச்சனையை தூக்கி பிடிக்கணும், ஏனென்றால் ஒரு நாடு தனக்கு தேவையில்லாம உதவிக்கு வர்றே இல்லை. அந்த இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் ரெண்டு பேர் அரசியல் ரீதியாக பேசிக் கொண்டிருந்தார். அதுதான் எங்களோட முதலாவது மீட்டிங். அதுக்கு பிறகு அடிக்கடி போன் பண்றேன். அப்ப அது 78ஆம் ஆண்டு. நான் இப்ப சொல்ல போறது 87ஆம் ஆண்டு. அதுக்கிடையில நிறைய தரம் பேசியிருக்கிறேன், கதைச்சிருக்கிறேன், மீட் பண்ணியிருக்கிறேன் அவரோட லண்டன்ல. சென்னையில மீட் பண்ண. ஆபீஸுக்கு போனால் நான் இதெல்லாம் ஆவணப்படுத்தணும். ஏனென்றால் ஆபீஸ்ல இருக்கிற பையங்கள் எல்லாம் யாழ்ப்பாண பையங்களா இருப்பாங்க, சமையல் அறையில் இருக்கிறது மட்டக்களப்பு பையங்களா இருப்பாங்க, மரக்கறி வாங்க போறது மன்னார் பையங்களா இருப்பாங்க, அல்லது துப்புரவாக்குறவங்க வன்னி படியங்களா இருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் வேணுமென்று செய்யறீங்களா அல்லது இல்லை அவங்களுக்கு விருப்பானது செய்கிறாங்க என்றால் எனக்கு சொல்லு. இப்படிலாம் நான் கேட்பேன். இந்த கூட்டங்கள் என்றால் நான் ஒரு கூட்டம் வைக்கையில் நான் என்னை சந்திக்கிறது வேற இயக்கத்திலிருந்து வந்தவங்க. அப்போதான் எனக்கு ஒவ்வொரு இயக்கமும் தங்களுக்கு நடந்த அநியாயங்கள் எனக்கு சொன்னாங்க, போராட்ட இதுகளை. அப்ப எனக்கு அந்த டீட்டெயில் ஒன்றும் தெரியாது. லண்டன் இருக்கு, என்னுடைய ஆபீஸுக்கு 5 ஆர்கனைசேஷன் வரைக்க சொல்றான், அங்க நடக்கிற போராட்டத்தை இங்க பேச வேண்டாம், நாங்கள் இந்த அகதிகளுக்காகத்தான் வேலை செய்யறோம். நாங்கள் அந்த அரசியல் பேசினால் எங்களுக்கு உதவி செய்யற லேபர் பார்ட்டிக்கு அது தர்மசங்கடமா இருக்கும். ஏனென்றால் எங்களை இந்த போராட்டங்களை இங்க காட்ட வேண்டாம், நாங்கள் ஒற்றுமையாக தமிழருக்கு வேலை செய்யணும் என்று. ஆனால் அங்க போனால் அது தெரியுது. பயந்தான் என்ன வந்து மீட் பண்றாங்க வேற இயக்கத்துல இருந்த பையங்கள் எல்லாம். நிறைய விஷயம் சொன்னாங்க. திலீபன் சத்தண்டைக்கு ஆபீஸ்ல இருக்கிறேன், நான் கேட்க டெலிஃபோன் வந்தது, டெலிஃபோன் கால் வருது இலங்கையில இருந்து. அப்ப பாலா ஒரு பெரிய ஜேர்னலிஸ்டோட கேட்டு கொண்டிருக்கிறார் அந்த நேரம். அங்க பாத்தீங்க என்றால் நான் பாலாவை மீட் பண்ற போற நேரம் எல்லாம் அங்க பெரியாக்கள் இருப்பாங்க, தமிழாக்கள். அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சரியம், இந்த பொண்ணு தனியா வந்து தெரியுது அப்படின்ட்டு. ஏன்னா அவைக்கு பழக்கம் இல்லை ஒரு பொம்பளை தனியா தெரிகிறது. அவைக்கு தெரியாது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தலைவி என்ன செய்யத்தான் வேணும், மீட் பண்ணணும் மக்கள் எல்லாம் உண்டு. ஸ்ரீலங்காவுக்கு வர வேண்டி வந்தது. என்னோட அம்மா செத்து கொஞ்சம் மாதம், அது கொஞ்சம் சில மாதம் வந்து அம்மா செத்தாப்பினா அதுக்கு வீட்டை வர வேணும். வீட்டை வந்தால் பார்க்க முடியாத அளவு இந்திய ஆமிகள் எல்லாம் நிற்கிறாங்க. அப்ப நான் மாமியை பார்க்க போகணும். மாமியை இந்த சின்ன மகனை பார்க்க இல்லை, யாழ்ப்பாணம் போகணும், மாமியை கிட்ட பிள்ளை சின்ன பிள்ளையை காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. யூ கான் கோ டு இந்தியா வித்அவுட் த பெர்மிஷன் ஃப்ரம் இந்தியன் ஆர்மி. அப்ப இந்தியன் ஆர்மி என்றால் அவையில் பிரம்மாண்டமான படை இருக்குது கிழக்குல. பின்ன நான் அவையை மீட் பண்ணணும்னு சொல்ல ஊராக்கள் வந்து, ஐயோ இந்தியக்காரனை மீட் பண்ண போறியா, ஆமி கிட்ட போக போறியா, இது ஆபீஸ்ல விஷயம் நான் கேட்கணும் என்றால் அவர்கிட்ட பெர்மிஷன் எல்லாம் நான் போகலாதான். அந்த மகன் மோட்டர் பைக்ல என்ன கூட்டி கொண்டு போனால் அப்படின்னா அவன் சென்ட்ரியில நின்றவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இப்போ நான் என்ன உங்களோட பஸ்ஸை மீட் பண்ணணும்னு சொல்லுங்க. பின்ன அவன் ஃபோன் பண்ணி சொல்ல ஒரு டெலிஃபோன்ல வந்து மேடம் என்று சொல்லு. இப்போ நான் ஐம் ஃப்ரம் இங்கிலாந்து, நான் மாமியை பார்க்க யாழ்ப்பாணம் போகணும், உங்களோட பெர்மிஷன்லாம் போக இயலான்னு சொல்றாங்க, இவங்க பெர்மிஷன் தாங்க அது கேட்க வந்தேன் நான். சரி யூ கேன் கம் இன். அங்க போனால் பிரமாண்டமான ஒரு பெரிய வட்டமாக இருக்கிறாங்க ஆர்மி ஆபீசர்ஸ். அப்படின்னாவே எனக்கு நான் இந்த ஆர்கனைசேஷன் இல்லை, இங்கிலாந்துல தமிழ் அகதிகளுக்காக வேலை செய்கிறேன். அதே விஷயமாக இந்தியாவுக்கு வந்த நான், அம்மா பார்க்க வந்த நான். அதே நேரம் வேறு அம்மாவே நான் யாழ்ப்பாணம் பார்க்கணும், அவ சின்ன மகனையும் காணையில. அப்படின்னா சொல்லிச்சுன்னா ஹெலிகாப்டர்ல கொண்டு போகலாம், ஆனால் அது இயக்கங்களுக்கு மட்டும்தான் அந்த பெர்மிஷன் இருக்கு. நீங்கள் ஒரு இயக்கம் இல்லையென்றா நாங்க என்னென்னு கூட்டிக் போகிறது. நான் தெரியும் ஆர்கனைசேஷன், நான் ஒன்றும் இல்லையென்று. பின்ன அவங்க வலி ஃப்ரெண்ட்லியாக காய்ச்சாங்க. அப்ப நாங்க சமாதான படையோடு வந்துருக்கிறீங்களே, இவ்வளவு பிரம்மாண்டமான படையோட வந்துருக்கிறீங்கன்னு கேட்டேன். பின்ன மறுமொழி என்ன தெரியுமா சொன்னது, எங்கள் அரசு உங்க வர சொன்னார்கள் வந்திருக்கிறோம், அதான் மறுமொழி. பீஸ் கீப்பிங் போர்ஸ்னா நீ வந்தவே. ஆனால் அங்க பாத்தீங்கள் என்றால் அது நீங்க நான் வாழ்க்கையில அவ்வளவுக்கு காண இல்லை. 3வது பெரிய படை இங்க உலகத்திலேயே, அதுல அரவசியம் அனுப்பியிருக்கிறாங்க போல. கூட்டி கொண்டு வந்து வாசல் வரைக்கும் அந்த பெரியவர் வந்தார். கௌரவத்தான் பேசினார். அவர் சொன்னார், ஐம் சோ சாரி, உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுக்கு என்று சொன்னேன். நான் வீட்டை வந்து சேர ஊரே வந்து சேர்ந்தது வீட்டை. ஐயோ நீ பயந்து போகலையா? வெரி குட் பீப்புள்,
நான் கேட்ட கேள்விக்கு மறுமொழி சொல்லி நான் வந்துட்டேன். கிளம்புக்கு வந்த உடனே கிளம்புக்கு கொஞ்சம் படிச்சவே எழுதுக்காரர் அப்படி இப்படி கொஞ்சம் பேர் வந்தாங்க. பின்ன கிடைச்சினா 5 ஆர்கனைசேஷனுக்கு தலைவியா இருக்கிற அங்க எல்லாரையும் மீட் பண்ணியிருப்பேன். இங்க வந்து தலைவர் யாரையும் மீட் பண்ணான். அதுக்காக நான் வர இல்லை, அகதிகளை பார்க்க வந்தேன். அப்ப எனக்கு சொல்லப்பட்ட விஷயம், போய் பாலசிங்கத்தோட கதைக்கிறேன்னு சொல்றீங்க, அவருக்கு சொல்லுங்க இவங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளவு உதவி செய்திருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறோம், மக்கள் நிம்மதியா பள்ளிக்கூடம் போகுதோ பிள்ளைகள், மக்கள் அங்கங்க போயிடும். ஆனால் அங்கேயும் இங்கேயும் சேட்ட தொடங்குது. அது ஆரம்பிச்சால் இவங்கள் எங்களை நசிச்சு போடுவாங்க. இந்த வேர்ட் தான் எனக்கு சொன்னது. நசிச்சு அந்த வேர்ட் தான் அது. அதாவது நெருக்கி விட்டுருவாங்களோ அது மாதிரி ஒன்று கொழும்புல எனக்கு சொல்லப்பட்டது. பின்ன நான் அதை பாலாக்கு சொல்லணும். பின்ன அங்க போய் அண்டைக்குத்தான் தெளிவன சத்து இது வந்தது. வந்து காத்திருந்துட்டு அவருக்கு இப்ப சொன்னேன். அவர் சொன்ன மறுமொழியை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் சொன்னேன், இன்னும் கொஞ்ச நாள் இன்னைக்கு போறோம், அதுக்கு எவ்வளவு பேர் பார்க்க போறோம் தெரியாது. ஆனா நீங்க செய்யறத பார்த்தா போராள என்று வந்த கணக்க தமிழ் இயக்கங்களை எல்லாம் நிறைய தலைமுறை செத்து போச்சுது. அவையெல்லாம் தமிழருக்காக வந்தவை, தமிழர் ஒரு விடுதலைக்காக வந்ததுகள். ஒவ்வொருவரும் வந்திருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் தொடர்ந்து செய்தால் எங்களுக்கு தான் அழிவு வரும். அந்த மாதிரி, அதாவது இதை கண்டினியூ பண்ணாத மாதிரி தான் சொல்றேன். நான் சொன்னேன். அடுத்தது சொன்னேன், இலங்கையில எனக்கு மக்களும் படிச்ச உத்தியோகத்தர்கள், தலைவர்கள் அப்படி ஒன்றும் இல்லை. தலைவர் கிளம்புல வந்து எனக்கு சொன்னவே உங்களுக்கு சொல்லி, தயவு செய்து கான்ஃபரன்டேஷனுக்கு இந்தியன் ஆர்மியோட போக வேண்டாம், எங்களை தொலைச்சு போடுவாங்க. அவர் மறுமொழி சொன்னது நான் சொல்லணும், தங்கச்சி இவங்கள் என்று சொல்ல கேட்க மாட்டேன், அதான் சொன்னவர். அவங்க செய்யணும்டா செய்வாங்க. நான் சொன்னேன், இஸ் அ மைட்டி, இஸ் பெரிய ஒரு படை. எங்கள்கிட்ட பையங்கள் இருக்கிறாங்க, பெரிய படை இருக்கே இல்லை. யாழ்ப்பாணத்திலேயோ மட்டக்களப்பிலேயோ இவங்களை ஆவேசம் எடுத்தாங்களா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் திருப்பியும் சொன்னார், ஐம் சோ சாரி ராஜேஷ், என்னால முடிஞ்சது இவ்வளவுதான், they won't listen to me, அவ்வளவுதான் சொன்னார். ஆனால் ரெண்டாலும் அந்த காலத்துல இந்த போராட்டத்துல உண்மையிலேயே விடுதலை புலிகள் இந்திய ராணுவம் ராணுவம் என்று சொல்லப்படுகிற அந்த ராணுவத்தோடு மூடி அவர்களை வெளியேற்றியிருக்கின்றார்கள் என்ற விடயங்களும் உண்மையான விஷயம். ஆனால் இந்த துறையிலே உங்களுக்கு இந்த தேசிய பரப்பிலே நீங்கள் தேசிய பரப்பில் கண்டு கதைத்ததன் பின் அது சம்பந்தமான ஏதாவது எழுத்துக்கள் முக்கியமாக இளம் தலைமுறை 2 பையங்கள் ஞாபகம். அவங்க படிக்க வந்த ஒரு மத்திய குடும்பத்திலிருந்து வந்தவங்க 83ஆம் ஆண்டு கலவரம் முடிய விட்டு அந்த 2 பிள்ளைகள் ஊருக்கு போனாங்க, அதோட மக்களுக்காக போராடு. அப்படி 100கணக்கானவே போயிருப்பேன் இருந்து, என்ன தெரியாது. ஆனா இது எனக்கு தெரிஞ்ச பையன் எங்க போனது, பையங்கள் கிராஜுவேட்டட். அப்படியெல்லாம் தியாகம் செய்தது, அது வேஸ்டா போக கூடாது. வரலாறு நீங்கள் சந்தித்தவர்கள் கண்ட விடயங்களை அதையும் ஒரு நிறைய கதைகள் எழுதியிருக்கிறேன், நிறைய கதைகள் எழுதியிருக்கிறேன். நான் சொன்னேன் தானே, இந்த அங்க போயிட்டு வந்த பிறகு நிறைய கதைகள் எழுதியிருக்கிறேன். கனவுகள் இனிமையானவை, ஆனாவன் அழிவு வந்தது. அது ஒரு ஜேர்னலிசம் எழுதுறாளை பற்றி எழுதுறது. அவன் ஒன்றும் செய்யல, குடிகளை கொஷன் பண்ணி கவிதை எழுதுனாண்டு அப்படி ஒன்று கதை. ஆனாவின் ஐயா எனக்கு சொல்லப்பட்ட கதை தாயகம் பக்கத்துல வந்தது. 92 எழுதியிருக்கிறேன். தாயகம் கனடா பத்திரிகையில வந்திருக்குது. அந்த கதை என்னென்றால், அவர்கிட்ட படிச்ச படியங்களை அவரை கூட்டிக் கொண்டு போறாங்க. ஸோ அவரை 50 அடிக்கெல்லாம் போட்ட கதை. ஸோ he never come back. அப்ப அவர் டயபெட்டிக் பேஷண்ட். சரித்திரம் சரிகிறது, அது தெரியாமான்னு தெரியாது. சரித்திரம் சரிகிறது எழுதுனது ஒரு இயக்கம் வந்து மற்ற இயக்கத்து பையன் கிளவிய அடிச்சது. கிளவி சண்டை பிடிக்கிறது, அது பேசுறது. தன்னை மகனை தன்னை பையனை கூட்டிக் கொண்டு, தன்னை பேரனை கூட்டிக் கொண்டு போனோண்டு இவங்களை கண்ட எங்கட ஊர்ல ஒவ்வொரு இயக்கம் வந்து ஒரு கிழமை ஒரு நாளைக்கு ஒரு கையத்துக்கு சமைச்சு கொடுக்கணும். ஏன்னா சனம் சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கு. நான் அங்க நிக்க 87ஆம் ஆண்டு எங்களோட ஊர்ல நான் பார்க்கிறேன். அதே சரித்திரம் சரிகிறது என்ற கதைகள் இருக்கிறேன். பேருந்து நான் எங்கட ஊர்ல நிக்க திருக்கோயில்ல ஒரு பையனை சாக்கறினது, அவன் ஒன்றா படிச்சவங்க, அது நேற்றைய நண்பன் என்ற கதைகள் இருக்கிறான். அவன் துவக்கூட போக அந்த நண்பன், ஏன்னா அவள் காலில் விழுந்திருக்கிறாள். நீதானே நாங்கள் காதல் பண்ணீங்க, கல்யாணம் முடித்து வச்ச, நீ இந்த கால நான் வந்துடாது என்ன பெருசு நான் விழண்டு
அவன் சுட்டு போட்டு போட்டான் அவக்கு முன்னால, அந்த பிள்ளைக்கு முன்னால. அந்த தாய், நான் அங்க நிக்கிறேன்ப்பா, 2 நாளா சவத்தை எடுக்க விடாம கத்தி கொண்டிருந்தான்னு சொன்னாங்க. நாம பார்க்க இல்லை, ஆனால் ஆக்கள் சொன்னது. அது நேற்றைய நண்பன் அப்படி என்று இரவில் வந்தவர் உண்டு. அங்க ஒரு இயக்க தலைவரோட ஒரு பெண்ணுக்கு உறவு வந்து அது ஆக்களுக்கு தெரிய வர அவ கெட்ட பொம்பளை வந்து சுட்டு போட்டாங்களாம். பின்னால்தான் இரவில் வந்தவர் ரெண்டு கதைகள். எனக்கு நான் தலைவியா இருக்க ஆக்கள் இலங்கையிலிருந்து வந்தவை சொன்ன கதைகள் தான் இவ்வளவும். நான் இன்றைக்கு நடந்தது நேற்றைய மனிதன் நடந்தது, நேற்றைய நண்பன், அதோடு நான் அடுத்தது 10 வருடங்களிலிருந்து கனகாலத்துக்கு பிறகு வந்தவன் தாய்கச்சியங்களை கொண்டு போறான். பின்ன தாய் சொந்தக்காரர் காலில் விழுந்து கஞ்சினும் விழுந்தடிச்சு கஞ்சினும் ஓடு இந்த ஊரை விட்டு. இந்த மாமனோ மச்சானோ ஏதோ இயக்கத்துல இருந்ததுக்காக இன்னும் வந்து காட்டுவாங்க, வெந்திஞ்சு இருக்கிற பிள்ளைகளையும் பிடிப்பாங்க. ஒரு பக்கத்தால சிங்களாமி, ஒரு பக்கத்தால இவே. அந்த ஊர்ல நானே கேட்க சிங்களாமி, அன்றைக்கு நானே கேட்க சிங்களாமியில இந்தியன் ஆமி ரோந்து போறதுன்னு சொல்றது, பரேடு போவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா இவை வருவாங்க, பையங்கள் நான் காணையில படியங்களா இவை சமைச்சு வைப்பேன், அவை வந்து எடுத்துட்டு போறது. பிகாஸ் நான் மற்றவை மீட் பண்ணி கொண்டு இருந்தபடியா சொந்தக்காரரை இவை காணையில கண்டாலும் எனக்கு தெரியாது, எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தவை, இவை போராளிகள் எனக்கு தெரியாது. அப்ப அப்படி நிறைய கதைகள் இருக்கிறேன், நிறைய கதைகள் இருக்கிறேன். உதாரணத்துக்கு சில கதையை சொல்லி இருக்கிறேன். நீங்க சொன்னீங்க கேட்டீங்களா, இதெல்லாம் எழுதியிருக்கிறேன். இவ்வளவு எனக்கு சொல்லப்பட்ட கதைகள். நான் அகதி ஸ்தாபன தலைவி. அப்ப நான் எவ்வளவு பேரை மீட் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. அங்கிருந்து வர்றதுல அது ஒரு ஒத்தி வேற கதை. இந்திய நாமி செய்த கதை, இலங்கை ஆமி இந்திய நாமி அப்ப அந்த கதையை சொல்லையில இலங்கை ஆமி செய்த கொடுமைகளை சொல்லி கொண்டிருக்க பையங்களும் எங்களை படாத பாடுபடுத்தி என்று மெல்லமா சொல்ற அளவுக்கு இருக்கும். அது லண்டன்ல கூட அதுகள் சொல்ல இல்லை பயத்துல, அப்படித்தான் இருந்தது. சோ எழுதியிருக்கிறேன். முடியாத இரவுகள் அங்கு அகதிகளா வந்த ஆட்கள் இந்த துன்பத்தை இரவுல வேலை அங்க உங்க வேலை செய்யறதை பற்றி எழுதியிருக்கிறேன். அரைக்குறை அடிமைகள் என்ற கதை, ஸ்ரீலங்கா நாமியால் எங்களை மக்கள் படுற கொடுமையை பற்றி எழுதினேன். அட்டைப்பட முகங்கள் எனக்கு மிக ஆத்திரத்தில் எழுதின கதை. ஏனென்றால் ஒரு ஆசிரியர், அது மரபு என்ற பேப்பர்ல வந்திருக்குது, அங்க நாவாலியில அடிக்கிறாங்க, கொள்றாங்க, அவன் தாங்க இல்லாம தீர்வர்றான், தாங்க இல்லாம தீர்வாழ்ந்தபடி என்ன அப்படின்னா அவன் என்னோட படிச்சவையும் செத்து போச்சுன்னு கேட்க அந்த அவள் கேட்டாராம், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு செத்து போனதா, காதலியை இழந்த காதலன் என்று எழுதலாம. அப்ப அவர் அட்டைப்படம் தான் அவைக்கு தேவையா, அவன் துன்பம் துயர் அது அவருக்கு தெரிய இல்லை. அதுதான் பத்திரிகையாளர் செய்கிறது. பத்திரிகையாளருக்கு இதெல்லாம் செய்தி, ஒரு உயிர் பறக்கிறது. அதான் அந்த அட்டைப்பட முகம் என்ற கதை. இரவில் வந்தவர் ஆனாவன் ஐயனா வந்த கதை. அப்படி நிறைய கதைகள் இருக்கிறேன். நன்றி இதை ஞாபகப்படுத்தினதுக்கு. இதெல்லாம் இலக்கியத்தில் இருக்காண்டு. ஏண்டா நாங்கள் ரைட் அண்ட் ரோங் இல்லாம நடந்து வந்த பாதைகளை சரியா பிள்ளையாண்டு பார்க்கணும். என்றால் அது அந்த காலகட்டத்தில் நடந்தாலும் மனிதமற்ற விஷயங்கள், அந்த கிளவியை சாக்காட்டினது அதெல்லாம் ஆனாவன் ஐயனா என்றது அவனை அவக்களினச்சியிலோ அந்த ஏரியால நடந்த கதை. ஒரு டீச்சரை கூட்டி கொண்டு போவாங்க. இன்னும் ஒரு கதை இல்லை, எனக்கு வந்த ஒரு கதையை நான் கட்டாயம் சொல்லணும். இயக்கத்துல இருந்தபடியும் இயக்கத்துல இருந்து நிறைய பேர் இந்திய நாவி வந்தரவு விட்டுட்டு போனவை, நிறைய போனவை. அப்போ ஒரு பிடியன் வந்து கதைச்சவன், அவன் தன் ஃப்ரெண்ட் என்ற கதை என்றான் சொன்னவன். அவன் கதையா இருக்கலானே தெரியாது, அவன் தன் ஃப்ரெண்டும் விட்டுட்டு போனது. ஆனால் அவன் ஆக்களோட கதைக்கிற இல்லை இப்ப. ஏனென்றால் அந்த சிலோ பையங்களை டயர் ஓட்ட எரிச்சத்தில் அவனும் ஒருவன். முதல் சுட்டது விழுந்துட்டான். பின்ன சுட்டோன்னு என்ன நடக்கும், நிறைய ப்ளீடிங், இரத்தம் போய் கொண்டிருக்குது. பின்ன இரத்தம் போய் கொண்டிருக்க உங்களுக்கு தண்ணி உடனே விளைக்கும், தண்ணி என்று இருக்கிறான். பின்ன இவன் அப்ப கிட்டு நின்றது, கிட்டு முகத்தப்பாக கிட்டு சொன்னாராம், நீ தண்ணி கொடுத்தாலும் அவன் தப்ப போற இல்லை போடு. அப்போ அவன் செத்து கொண்டு கண்ணை பார்த்து கொண்டு சுட்டதாம் அந்த பையன். பின்ன அதுக்கு பிறகு அவன் ஒருவரும் கதை கேள்வி எந்த ஃப்ரெண்ட் என்று சொல்றான். இவன் கதையா இருக்கலாம், அவனே தெரியாது. எங்கட வயதுல காண முடியாத விஷயங்களை எல்லாம் அங்க கண்டுட்டோம். அந்த பிள்ளை சொல்லிட்டு நான் எனக்கு 85ஆம் ஆண்டு இருந்து கதை சொல்றாங்க தம்பி, நான் இந்த ரவுண்ட் அப் என்ற கதை எழுதியிருக்கிறேன் தம்பி, இந்த ரவுண்ட் அப்பை நீங்க வாசிங்க, சுற்றி வளைப்பு எழுதியிருக்கிறேன். சுற்றி வளைப்பு தான் முதலாவது எழுதின கதை. அதாவது என்னென்று எங்களோட ஊர்ல போய் அதுல எத்தனை பேர் சத்துன்றெல்லாம் அதுல எழுதியிருக்கிறேன். அடுத்தது அரைக்குறை அடிமைகள்
அதுவும் அப்படித்தானே. வில்லேஜ்களை போய் என்ன செய்யறாங்க ஓனாகல் என்ற கதை எங்கட தெரிஞ்ச ஒரு பையனை பிடிச்ச கதை. கிழக்கிழங்கையில ஒரு டவுனுக்குள்ள சுத்தி வளைச்சு எல்லாரையும் கொண்டு வச்சு மார்க்கெட்டுக்கு வச்சு சொல்றாங்க. ஆமி ஒரு இது இல்லை, ஒரு சிங்கள படியன் வேண்டாமை என்று சொல்ல அவன் பார்க்க அவ 2 பேரும் கிளாஸ்மேட். ஒரு காலத்துல சிங்கள படியன் சிங்கள தகப்பன் தமிழ் தாய். அவன் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கான் போறான். அவன் சிங்களத்துல சொல்லி இருக்கிறான். அவனால ஒரு வீர் தப்பிட்டான், அவங்க கொண்டு போறாங்க. அதான் அந்த கதை. அது ஓநாய்கள் என்ற கதை. பூசா காம்பு கொண்டு போன கதை. அவ பூசா காம்புல கொண்டு வச்சிருந்து அந்த சித்திரவதைகளை பற்றி எல்லாம் இதெல்லாம் எனக்கு ஆக்கள் சொன்ன கதை. நான் எழுதி ஒன்றும் கற்பனை அல்ல. நான் சொன்ன இவ்வளவு கதைகளும் கற்பனை அல்ல. எனக்கு அகதியா வந்தவர்கள் சொன்னவர்கள் அங்க போயிருக்கும் போது எனக்கு சொல்லப்பட்ட கதைகள் தான் இது எல்லாத்தையும் எழுதியிருக்கிறேன். நன்றி, இதை கேட்டது நீங்கள் இலக்கியமா படைச்சிருக்கிறீங்களான்னு. ஏன்னா போர்க்கால கதைகளப்பா ரியலிசத்துக்கு யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டதை தான் தெரியும். என்னென்று இப்படி மனுஷன் நடந்திருக்கிறாங்க இருக்கும். சாதாரண மனுஷன் அசாதாரணமா நடக்கிற காலகட்டம் போர்க்காலம். அந்த மாதிரிதான் அங்க நடந்தது. அடுத்தது பெண்களுக்கு நடந்த கொடுமைகள் அதெல்லாம் எழுதியிருக்கிறேன். நான் நிக்கையில என்னளவுக்கு சுரகதைகள் தைரியமா எழுதினது என்றால் ஒரு கதை தாயகத்துல வந்த தாயகம் ஆசிரியரா அடிச்சவங்க நான் எழுதின கதைக்காக அல்ல, அவர் இப்படியான கதைகள் போடுறாரு. சோ அந்த காலகட்டத்துல எழுதுறது பயமா இருந்தது. ஆனால் எனக்கு ஆக்கள் சொன்னது நான் எழுதுறேன். நீங்க எத்தனை எழுதணும், என்ன வீட்டை வந்து என்ன விரட்டுறவங்க, நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு செய்வீங்க, ஆனாலும் AK-47 நீங்க பாக்குறத நாங்க விரும்பலையே. ஐயா, தமிழருக்காக அகதி ஸ்தாபனம் உண்டாக்குனான், விடாய்ப்பு உண்டாக்குனான், மனித உரிமை ஸ்தாபனத்தை உண்டாக்குன முதல் மனுஷு. படத்தை எடுத்து போட்டு டாக்குமெண்ட்ரி, முதலாவது டாக்குமெண்ட்ரி தமிழரால் எங்கள் தமிழ் மக்களுக்கு அடுத்த முதலாவது டாக்குமெண்ட்ரி எஸ்கேப் ஃப்ரம் ஜெனோசைட் என்னால் எடுக்கப்பட்டது. இவ்வளவு செய்தவருக்கு வந்து சொல்றாங்க AK-47 நீங்க பாக்குறத நாங்க விரும்பல. என்னுடைய எம்பிக்கு போன் பண்ணி சொன்னேன். பின்ன அவருடனே அரேஞ்ச் பண்ணி நான் ஸ்பெஷல் பிரான்ச் என்ன எங்க போனாலும் பிரான்சுக்கு கூட்டத்துக்கு போனால் அங்க கூட்டத்துல 2 பிரெண்ட்ஸ்காரங்களே சந்திப்புக்கு வந்திருக்கிறேன். அந்த சவாரிட்ட காலகட்டம் அது. எல்லாத்தையும் கடந்து வந்த ஒரு பெண்மணி நான். அவைக்கு தலைவியா இருந்து கொண்டு அவையோட இருந்த இயக்கங்கள், அதாவது அவங்களோட மாதிரி போராட வந்த இயக்கங்கள் என்ன நடந்த இந்தியாவில் அங்க வந்து சொல்றாங்க. சோகப்பட்டு சில போராளிகள் மன நிலை மாறி இருந்திருக்கணும். அது எல்லாத்தையும் டார்கெட் பிராக்டிஸா செய்திருக்கணுமா. அவைய பொறுத்தளவில் அது கருணை கொலை என்றால் அவன் ஒன்றும் செய்யலாது. அவன் சும்மா அங்க ஓடுறான், இஞ்ச ஓடுறான், சிங்களவன் வாரான், அது புலட் வாரான், அது வாரான், அது வாரான், அப்படித்தான் ஓடி தெரிஞ்சு குழப்பப்படுகிறதோ சப்ஜெக்ட் அப்படித்தான். அப்ப டார்கெட் பிராக்டிஸா ஒரு தமிழன் மலையில மாறின தமிழன். இந்த கதையெல்லாம் இந்தியாவில எனக்கு சொல்லப்பட்டது. அப்ப நாங்கள் எல்லாம் பதிவு செய்யணும். இலக்கியத்தில் இருக்கிறேன், இயக்கங்களோட வேலை செய்திருக்கிறேன். மனித உரிமை என்று நான் பாரபட்சம் பார்க்கல. அந்த இயக்கம் இந்த இயக்கம் உண்டு. ஏனென்றால் நான் திருப்பி ஆரம்பத்திலிருந்து சொல்றேன், இது இந்த விடுதலை போராட்டம் சரி வராது. ஏனென்றால் அந்த அளவுக்கு முதிர்ச்சி இல்லை. ஏன்னா நாங்கள் உலக போராட்டங்களை பார்க்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு என்னென்றால் 30 இயக்கங்களுக்கு மேல ஆரம்பிச்சு கடைசி 5 இயக்கங்களா இருந்து அதுலயும் எல்லாரையும் தொலைச்சி போட்டு போக்க அது நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கும். என்னடா எனிமிகள் கூட வந்து கொண்டிருப்பாங்க. சோ நீங்கள் எனிமியா 2 இல்லாம அழிச்சு கொண்டு போவீங்க. ஒரு தாய் மாதிரி தான் கான்ட்ரிபியூட் பண்ணேன். பாலாவோட 2004ஆம் ஆண்டு வரைக்கும் என்னென்றால் 2004ஆம் ஆண்டு அந்த பீஸ் டோக் வந்தது. 95ஆம் ஆண்டு சந்திரிகா அரசாங்கம் வர்றதுக்கு முதல் சந்திரிகா இந்த லண்டன்ல இருந்தது. சந்திரிகா மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி இல்லை, அவ நல்லவ, ஒரு தாய். அது என்னோட தகப்பன் இழந்தது, புருஷன் இழந்தது இந்த போராட்டம் இந்த அரசியலால. சந்திரிகா அங்க போய் கொடுத்த பேக்கேஜ் 91-5 கொடுத்த பேக்கேஜ் அதை போல ஒரு பேக்கேஜ் யாரும் கொடுத்துருக்க மாட்டேனா. அடுத்தது நான் கொவிஷன் பண்ணது பாலசிங்கத்தை. நீங்கள் இந்த 87ஆம் ஆண்டு தமிழரோட இந்திய அரசாங்கம் செய்து அதுல உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும், ஆனால் ஒரு டெமோக்ராட்டிக் ரீதியாக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எலெக்ஷன் அவன் சொல்றான் இப்படி செய்யறோம், எந்த எலெக்ஷன் வரப்போகுது, அதுல தமிழாக்கள் அப்படியெல்லாம் நீங்க அதை மூவ் பண்ணி இருக்கலாம்.
பின் அதுக்கு தான் அவர் திருப்பி சொன்னவர் மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு. அவ இதெல்லாத்தையும் அவரோட காய்ச்சிருக்கிறான். தமிழருக்கு தேவையான இதெல்லாம் அதுல சந்திரிகா செய்தது, அதையும் வேண்டாம் என்று சொல்லி போட்டு அப்ப இதெல்லாத்திலையும் காய்ச்சிருக்கிறேன் நான் அவரோட. அப்ப 2004ஆம் ஆண்டு பீஸ் டாக்கு போக்கு நான் சொல்றேன் ப்ளீஸ் பி கன்ஸ்ட்ரக்டிவ் என்று சொல்ல, அதுக்கு மறுமொழி இதுதான், நான் நவே சொல்றது கேட்கணும் தங்கச்சி. அவர் தானே மெயின் ஸ்பீக்கர், ஆனாலும் அவர் திருப்பி திருப்பி சொன்னதுதான். அதுக்கப்புறம் அவர் கதைக்கையில இவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மனசை ஒரு கொஷன் பண்ணி கொண்டிருக்கு தமிழ் ஆர்கனைசேஷனுக்கு நான் தலைவி அல்ல, நான் விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ இதெல்லாம் தான் என்ற ஈடுபாடு இலக்கிய ரீதியாக திரைப்பட ரீதியாக என்ற மக்கள் அந்த காலத்துல பட்ட எல்லாத்தையும் நான் ஆவணப்படுத்தி இருக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான தமிழறிஞ்ச வர்றதுக்கு உதவி செய்திருக்கிறேன். ஜெர்மனி, ஹாலண்ட், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கிறேன். மனித உரிமை ரீதியாக பேர்ந்து இலக்கிய ரீதியாக ஆவணப்படுத்தி எல்லா பல துறைகளில் என்ன தமிழ் மக்களுக்கு என்னால முடிஞ்சதை செய்திருக்கிறேன். நீங்கள் என்று 8வது பதிவோடு உங்களுடைய சகல விடயங்களை நாங்கள் இப்பொழுது கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது தேசியம்சார் விடயமாக அண்ணன் பாலசிங்கம் அவர்களை கண்டு கதைத்தது ஒன்று, அது ஒன்று தாயகத்தில் இந்திய நாமி இருந்த காலங்கள் என்று சொல்லி இந்த இன்றைய பதிவு நிறைவை காண இருக்கின்றது. இந்த நிறைவை காணுகின்ற இந்த வேளையிலே நீங்கள் 8வது பதிவோடு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கின்றது? இந்த உங்களுடைய முழுமையான விடயங்களையும் நீங்கள் உரையாடுகின்ற இந்த மாதிரி விஷயங்களை நான் இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லவில்லை. இன்றைக்கு பேசியதுகள் என்னுடைய அரசியல். ஆனால் இதுல நீங்கள் இதை இலக்கியமாக்கினீங்களான்னு கேட்டத்தான் எல்லாம் எனக்கு வந்தது. என்றால் இலக்கியமாக்கி இருக்கிறேன், ஆவணப்படமாக்கி இருக்கிறேன், இங்கிலீஷ்ல எல்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் இளம் தலைமுறை படிக்கிற இல்லை, ஆனால் படிக்க வேணும். நீங்கள் இவ்வளவு தூரம் என்ன நேர்மையான வாக்குமூலம் தர்றதுக்கு உந்துதல் வந்ததுக்கு நன்றிப்பா, வேலை நன்றி. ஏனென்றால் இதெல்லாம் சொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் மற்ற பெண்கள் எத்தனை பேர் இப்படியெல்லாம் விரைச்சிருப்பாங்க தமிழ் மக்களுக்கு கண்டு யாரும் இல்லை. 82ஆம் ஆண்டு ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் தமிழருக்கான மனித உரிமை ஆரம்பிக்கிறேன். 85ஆம் ஆண்டு அகதி ஸ்தாபனம் வீடாய்ப்பு திட்டம் எல்லாம் உண்டாக்குறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் என்னால வர்றாங்க. ஐரோப்பாவில் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். இந்தியாவுக்கு போய் அங்க போய் அகதி முகாமங்கள் 70 அகதி முகாம்கள் நான் 70க்கும் போக இல்லை, 9க்கு தான் போயிருக்கிறேன். அடுத்தது இலங்கையில போய் இந்திய நாமியோட காய்ச்சிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு வார்த்தை சொன்னா சமாதான வந்திருக்கிறீர்கள், ஆனால் நாங்கள் பல கஷ்டப்பட்ட தமிழ் சொசைட்டி, ஐ ஹோப் யூ டேக் கேர் நான் சொன்னேன். we will do the best என்று அவர் சொன்னவர். அது என்ன மாதிரி போச்சுன்னு பாருங்க. சோ எல்லா துறையிலையும் என்னால முடிஞ்சது எங்கட மக்களுக்கு செய்ய வேண்டிய நான் செய்திருக்கிறேன். சிறப்பு. நீங்கள் உண்மையிலேயே மிக சாதனை மிக்க தமிழர்களுக்கான விடயங்களை அவர்களுக்கு அந்த காலங்கள் வந்து பல விடயங்களை செய்திருக்கின்றீர்கள். அதற்கும் உண்மையான இந்த பார்வை இந்த பதிவுகளை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் அதை பற்றிய கருத்துக்கள் எழுதுவார்கள் என்று நினைக்கிறேன். நல்லது, சிறப்பாக 8வது பதிவோடு சிறப்பித்திருந்தா அவர்கள் லண்டனிலிருந்து உண்மையிலேயே அவருடைய பதிவுகளில் இன்னும் கேட்கப்பட வேண்டிய கேள்வியாக லண்டனில் அவர் உருவாக்கிய கதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள் என்பதை பற்றி வருகின்ற 9வது பதிவோடு நாங்கள் நினைப்போம். நன்றியம்மா, வணக்கம், சந்திப்போம். நன்றி. உறவுகளை இதுவரை நீங்கள் பார்த்தது கலைஞர்கள் சங்கம் நிகழ்விலே இணைந்திருந்தோம். அடுத்த கலைஞர்கள் சங்கம் 9வது பதிவோடு மீண்டும் அடுத்த கலைஞர்கள் சங்கமத்தை சந்திக்கும் வரை நன்றி.